ஹாய் வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து டிஎன்ஆர்டியோட பஞ்சாயத்து செக்ரட்டரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12th வந்து அவங்க வந்து நமக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணுறதா சொல்லி பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து நமக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை சுத்த விட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்ஆர்டி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தோம். அக்டோபர் மந்தில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு எப்போ மெரிட் லிஸ்ட் விடுவாங்க, ரொம்ப வந்து ஹோப்பாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துடும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய கன்ஃபியூஷனாகவும் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க எந்த கிளாரிஃபிகேஷனும் நமக்கு கொடுக்கல. 85% அந்த ரிசல்ட் பார்க்கும்போது தான் அது வந்து நமக்கு கிளியராக புரியுது. அந்த 85% அவங்க எதை மீன் பண்ணியிருக்காங்க மென்ஷன். ஸோ எல்லாருமே நிறைய அப்டேட்ஸ் வந்து டிஎன்ஆர்டி பஞ்சாயத்து செக்ரட்டரி பற்றி போட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நிறைய வந்து நம்ம எதுவுமே நமக்கு தெரியாமல் எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்லாமல் எந்த வீடியோவும் போடக்கூடாதுன்றதுனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் என்னெல்லாம் குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய இடத்துல வந்துட்டு இந்த கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கு ஆல் டிக்கெட் போயிருக்கு, கம்மியாக எடுத்தவங்களை வந்து ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. அதை வந்து இதை வந்து நான் எப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கோங்க. நம்ம டிஎன்ஆர்டின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை வந்து நம்ம டைப் பண்ணும்போது அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட், நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கிறேன், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போட்டாச்சு. வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷெட்யூல் எடுத்துக்கிறேன், ஒரு கேஸ்ட் எடுத்துக்கிறேன், அதை பிசி எடுத்துக்கிறேன். பிசி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம லாஸ்ட்டில் இருக்க அந்த விமன், பிசி விமனுங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைலைட்டடாக இருக்கிறது தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு. இவங்க எல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து கேட்டகரி வைஸில் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ இங்கே க்ரீனில் இருக்கிறது எல்லாமே செலக்டட். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே போய் பார்க்கும்போது இந்த பிசி, இங்கே எல்லாமே பிசி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 480, 478 இந்த மாதிரி இந்த மார்க் பார்த்துக்கோங்க. லைனாக இந்த மார்க் அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்துட்டிங்களா, இந்த ஹைலைட்டுக்கு கொஞ்சம் கீழே போய் பார்த்தோன்னா வந்துட்டு அவங்களுமே சேம் கம்யூனிட்டி வைஸில் வராங்க. இவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 490 சம்திங் இருக்குது. ஸோ இவங்களுமே வந்து அந்த லாங்குவேஜ் நம்ம என்ன படிச்சிருக்கோன்றதெல்லாம் மேலே இருக்கவங்களோட சேமாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியறது என்னென்னா வந்துட்டு சேம் கம்யூனிட்டி வைஸில் இருக்காங்க, எல்லாமே சேமாக இருக்குது. மேலே இருக்கவங்க மட்டும் வந்து 480 இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் இது ஹால் டிக்கெட்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. பட் அப்படியே கொஞ்சம் கீழே வரும்போது இவங்க வந்து 490 இருக்காங்க. இவங்களுமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கல, ஏன் இவங்கள மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு அங்கே வந்து பயங்கர கேள்விக்குறியாக இருக்குது. அது எதனால் அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்றது வந்து மறுபடியும் இது பண்ணுவாங்க, ரீமெரிட் லிஸ்ட் விடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இல்லை இவ்வளோதான் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஆனால் இது எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு கிளியராக தெரியறது என்னன்னா, நிறைய வந்து நமக்கு மிஸ்டேக்காக பண்ணியிருக்காங்க. நிறைய மிஸ்டேக் இதில் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு, இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி மறுபடியும் கரெக்டான மெரிட் லிஸ்ட் வந்து விட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறாங்க. பட் இதுவுமே எவ்வளோ அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. ஆனாலுமே கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த லிஸ்ட், இந்த இன்டர்வியூ எல்லாமே வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம். ஆனால் கரெக்டான கவர்மெண்ட் வந்து இது கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்காங்க, நல்ல விஷயந்தான். இது வந்து கரெக்டானவங்களுக்கு தான் இந்த ஜாப் இது வந்து கரெக்டான எலிஜிபிள் கேண்டிடேட்க்கு போய் இந்த ஜாப் போய் சேரணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் கூட. அதுக்காக கம்மியாக வாங்கினவங்களாம் எலிஜிபிள் இல்லைன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருமே எலிஜிபிளாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய ஆசையும். பட் அவங்க கொடுத்துருக்க க்ரைட்டீரியா படி அதிகமான மார்க் வாங்கி 480க்கு 490க்கு மேலே இருக்கவங்கெல்லாம் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இதுல நிறைய குளறுபடியும் இருக்கு. நிறைய வந்துட்டு அவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இதுல கிளாரிட்டியா தெரியறது. ஸோ நிறைய அதிகமான மார்க் வாங்கினவங்களும் கீழே இருக்காங்க. அவங்கள ஏன் செலக்ட் பண்ணாம அவங்கள விட கம்மியா ஒரு 10 மார்க் கம்மியா வாங்கினவங்க எல்லாம் வந்து செலக்ட் ஆகி அவங்களுக்குலாம் ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இது எந்த பேஸ்ல வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்றது சுத்தமா புரியல.
கவர்மெண்ட் வந்து இத ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிஜமா கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து நமக்கு வந்து நல்ல நல்ல ஒரு ஆன்சர் வந்து நமக்கு குடுப்பாங்கன்றத நம்ம நிச்சயமா நம்புவோம். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து எதுக்காக இத ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா, இதுல யாரோ உள்ள ஏதோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது நிச்சயமா வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி கரெக்ட்டானவங்களுக்கு இந்த ஜாப் போய் சேரணும். குளறுபடியும் இருக்கு அப்படின்னும்போது நம்ம எங்க நமக்கு கிளாரிட்டியா கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரியல. ஆனா இது வரைக்கும் இதுக்கான ஆன்சருமே கொடுக்கல. ஏன் அந்த அந்த டேட் அந்த 12th வந்து டிசம்பர் 12th வந்து வைக்க வேண்டிய எக்ஸாமை ஏன் தள்ளி வச்சாங்கன்ற ரீசன் அவங்க இது வரைக்குமே நமக்கு விடல. எப்ப எக்ஸாம் விடுவாங்கன்றதையும் தெரியல. நிறைய பேர் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அதனால விடல. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஐஆர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த பணியில வந்து அவங்க பிஸியா இருக்காங்க. அதனால வந்துட்டு இது வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. எல்லா செக்ஷனுக்குமே வந்து ஒரு ஆள் போட்டு நியமனம் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் என்னன்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆள் வச்சு ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு கேட்டகரி வைஸா தான் நமக்கு வந்து ஜாப் வேகன்சி குடுக்கும்போதே அவங்க வந்து அலாட் பண்ணி தான் நமக்கு குடுப்பாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டபிள்னு தெரியல. ஆனா ஹோப் மறுபடியும் அவங்க மெரிட் லிஸ்ட் விடுவாங்க அப்படின்றத ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரி இந்த கம்மியா வாங்குனவங்களுக்கு ஹைலைட்டடா இருக்கு இல்லையா? அந்த கம்மியா வாங்குனவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை விட அதிகமா வாங்குனவங்க எல்லாம் நாட் செலக்டட் இருக்காங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? நம்ம ஏன் இந்த மாதிரி நம்ம அதிகமா மார்க் வாங்கிட்டு நம்ம செலக்ட் ஆகாம கம்மியா வாங்குனவங்க நம்மளை விட கம்மியா வாங்குனவங்க எல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா ரீமெரிட் லிஸ்ட் விட்டாங்கன்னா அதிகமான மார்க் வாங்கி முன்னாடி இருக்கிறவங்கள தயவுசெய்து செலக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுமே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு மார்க் எடுத்து நமக்கு இந்த இதுல வந்துட்டு நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், நம்ம ஒரு ஜாப்ல போவோம் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பாங்க. இப்படி வந்து அவங்களோட ட்ரஸ்ட் வந்து பிரேக் பண்றது கொஞ்சம் தப்பா இருக்கு. இது வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி ஒரு ரீமெரிட் லிஸ்ட் விட்டு நல்ல கரெக்டான கேண்டிடேட்க்கு ஒரு நல்ல ஜாப் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு